நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பதை பற்றியும், தமிழ் வழி கல்வியில் எந்த மாதிரியான துறைகளில் தேர்ந்தெடுக்கலாம், அதற்கான வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், அரசு சார்ந்த துறைகளில் எப்படி சேர வேண்டும் என்பதை பற்றியும் பல்வேறு வகையில் விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக பேராசிரியர் சோமசுந்தரம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். 12ஆம் வகுப்பு முடித்த பெரும்பாலான மாணவர்கள் நாளை தினம் முதல் கட்ட அந்த கலந்தாய்வில், பொது பிரிவு கலந்தாய்வில் சேருவதற்காக நாளைக்கு வர இருக்கிறார்கள். அப்படி வர இருக்கின்ற மாணவ மாணவிகள் எதை தங்களிடம் கையில் எடுத்து வர வேண்டும், எப்படி சேர வேண்டும் என்பதை பற்றியான அடிப்படை அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து. கண்டிப்பாக சார். அது கலந்தாய்வு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தொடங்கியாச்சு. விளையாட்டுத்துறை சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகளும் கலந்தாய்வு கடந்த 4 நாட்களாக முடிந்தது. பொது பிரிவு கலந்தாய்வு நாளை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. அது பொதுவாக கலந்தாய்வு காலையில் 7:30 தொடங்கும் சார். இப்போ நாளைக்கு மட்டும் அதனுடைய கவுன்சிலிங் கலந்தாய்வு 9 மணிக்கு தொடங்குது. நாளைக்கு மட்டும் வரக்கூடிய மாணவர்கள், அவங்க பேரண்ட்ஸ், அப்பா அம்மா உள்ள அலோவ் பண்ணது யாராவது ஒரு ஆள் தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்க அப்பா அம்மா கூட்டு வரலாம். இல்ல, அப்பா அம்மா 2 பேருமே போகலாமா? அதுல உள்ள போக முடியாது. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அவங்க அலோவ் பண்றாங்க. 2 பேரும் அவங்க ஆசையை கூப்பிட்டு வரலாம். அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு செலக்ட் பண்றது அவங்க அப்பாவோ அம்மாவோ. சப்போஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவ்வளவா சில பேருக்கு விவரம் தெரியாம இருக்கலாம், இல்ல வெளியூருக்கு சென்றிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வெல்விஷர் அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளை கூட்டு வர அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க வரும்பொழுது கண்டிப்பாக 10th மார்க் ஷீட் எடுத்து வரணும். 10ஆம் வகுப்புடைய சான்றிதழ் ஒரிஜினல் மார்க் ஷீட் கண்டிப்பா எடுத்து வரணும். ஒரிஜினல் மார்க் ஷீட் எடுத்து வரும்போது கண்டிப்பா ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், மாற்று சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ், இது அனைத்தும் கையில் கண்டிப்பா அவங்க எடுத்து வரணும். 5,000 rupees டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து வரணும். அப்படி எடுக்க முடியாத சமயத்துல அங்க வந்து 5,000 rupees பே பண்ணி செல்லான் வாங்கிடலாம். ஸோ இதெல்லாம் அந்த பேசிக் திங்ஸ். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரு 5,000 rupees. இப்போ அந்த கலந்தாய்வுக்கு வரும்பொழுது இப்பவுமே நம்ம மாணவர்களுக்கு வந்து ரொம்ப அறிவுத்திறன் அதிகம். அவங்களே ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு கலந்தாய்வே, பொதுப்பிரிவு கலந்தாய்வே நாளைக்கு பார்த்தீங்கன்னா 198.75 200 வரைய கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு தான் நாளைக்கு கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த கலந்தாய்வு வரும்பொழுது அந்த கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த அழைப்பு கடிதம் மட்டும் வரணும். அழைப்பு கடிதம் முக்கியம். அது கண்டிப்பா உங்களுக்கு போயிருக்கும். அப்படி இல்லாத சமயத்துல அந்த குறுந்தகவல் SMS யூஸ் பண்ணிடலாம். அழைப்பு கடிதம் சில நேரத்துல குறுந்தகவல் கிடைக்கல, இந்த மாதிரி இதுவும் கிடைக்கல. பட் ஆனால் நெட்டில் பார்த்தப்போ இந்த மார்க் உள்ள கட் ஆஃப் 198 above இருக்கும்போது கட் ஆஃப் இருந்தால் எப்படி வர முடியும்? அந்த கம்ப்யூட்டர்லேயே டவுன்லோட் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வரலாம். அதை பற்றி இந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த அழைப்படையும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். கிடைக்காத பட்சத்தில் அவங்க அதை டவுன்லோட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அந்த மாணவர்கள் எல்லாருமே சூஸ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு நம்ம எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும், எந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும், அவங்க ஒரு முடிவு வந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு கலந்தாய்வு ஆரம்பிக்கிறது. நாளைக்கு 198.7 நம்ம சொல்லியிருக்கோம், 200 வரையும் சொல்லியிருக்கோம். இதுல அவங்க சில பேர் ஆசைப்படுவாங்க, நான் இந்த குறிப்பிட்ட கல்லூரியில் தான் படிக்கணும். அது அவங்களுடைய இஷ்டம், மாணவர்களுடைய இஷ்டம். எந்த காலேஜும் படிக்கலாம், அவங்க விருப்பப்பட்ட எந்த கோர்ஸையும் அவங்க படிக்கலாம். பட் என்னுடைய நான் அவங்கள மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆசைப்படுறோம்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 to 7 கல்லூரிகளை அவங்க சூஸ் பண்ணிட்டு தான் வரணும். உங்களுக்கு அந்த நேர்முக தேர்வு, அந்த கலந்தாய்வில் ஒரு அவங்களுக்கு தேவையான டைம் கொடுக்கப்படும். இருந்தா கூட அங்க பதட்டப்படாம ஒரு கல்லூரி, அவங்க எந்த கல்லூரி ஆசைப்படுறாங்களோ அதையும் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அது போக ஒரு 4 கல்லூரி ஒரு ஆப்ஷன். சப்போஸ் அவங்க நினைச்ச காலேஜ் கிடைக்கல, அதை கண்டு அவங்க பதட்டப்படாம மேலும் ஒரு 4 கல்லூரிகளை அவங்க சூஸ் பண்ணிட்டு தான் வரணும். அந்த கல்லூரிகளை சூஸ் பண்ணும்போது கவுன்சிலிங் கூட வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு சார் உங்க சந்தேகத்தை கேளுங்க. எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் வந்து விழுப்புரத்துல இருந்து பேசுறோம் சார். கௌரி மனோகர் என் பேரு. ஓகே. இப்ப மெயின் காலேஜ் எல்லாம் வந்து கிண்டி, MIT, தியாகராஜ் எல்லாம் வந்து ITSS, மெக்கானிக்கல் SS அப்படின்னு இருக்குல்ல சார்? சரிங்க. ஆமா. மெக்கானிக்கல் SSக்கும் என்ன வித்தியாசம்? மெக்கானிக்கல் SSங்கிறது சார் நல்ல ஒரு கேள்விமா. மெக்கானிக்கல் பாடப்பிரிவை பத்தி எல்லாருக்குமே தெரியும்.
இந்த மெக்கானிக்கல் எஸ்எஸ்ங்கிறது ஃபீஸ் கொஞ்சம் அதில் அதிகமாக இருக்கும். அதில் கோடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா சில கோர்சஸுக்கு எஸ்எஸ்ன்னு பொழுது இந்த ஃபீஸ் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஃபீஸை விட ஒரு கூடுதலாக நீங்கள் பே பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இந்த மெக்கானிக்கல் கோர்ஸ் நல்ல கோர்ஸ், நீங்கள் அழகாக அதை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, அழைத்தமைக்க நன்றி. மேலும் ஒரு நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ, நான் சென்னையில இருந்து சுப்பிரமணி பேசுறேன். சொல்லுங்க சுப்பிரமணி, எங்க இருந்து பேசுறீங்க? அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, பிளஸ் நீங்க அந்த கட் ஆஃப் எவ்வளவு எடுத்திருக்கீங்கறத பத்தி சார் சொல்லுங்க. சார் ஒரு 3 டவுட்ஸ் இருக்கு. 3 டவுட்ஸ் கேட்டுக்கிறேன். 3 டவுட்ஸ் கேளுங்க. வந்து இப்போ நம்ம பிஇ வந்து நம்ம 4 இயர்ஸ் நம்ம பண்றோம். நிறைய பேர் பிஇ முடிச்சு வேலை இல்லாம இருக்காங்க. சில பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருது பிகாஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் கிடைக்குது. பட் எனக்கு என்ன டவுட்னா, இப்ப சாதாரணமா நம்ம பிஇ 4 இயர் பண்ணிட்டு வரவங்களை விட நம்ம கொஞ்சம் நல்லா ஷைன் ஆகணும்னா எக்ஸ்ட்ரா இது மாதிரி கோர்ஸ் பிஇ முடிச்சு நம்ம பண்ணா நல்லா இருக்கும். இல்ல பிஇ அதாவது இப்போ நம்ம வந்து இல்ல ஒரு கேள்வி இல்ல ஜஸ்ட் 1 மினிட் ஒரு கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கோர்ஸ் எடுக்க விரும்புறீங்க அதை சொல்லுங்க. எனக்கு வந்து சிவில் ஆர் இசிஇ எடுக்கலாம்னு ஐடியா இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இத பத்தி சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. வணக்கம். உங்களுக்கு ஆசை, உங்களுடைய கட் ஆஃப் தெரிஞ்சுக்கலாமா? கட் ஆஃப் என்னோட கட் ஆஃப் வந்து 170. நல்ல அருமையான மார்க் தான் வாங்கிருக்கீங்க. நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் ஆசைப்படுறீங்க? சிவிலா? எனக்கு வந்து சிவில் லைன்ல போனோம் இல்ல இசி லைன்ல போனோம்னு ஐடியா இருக்கு. கண்டிப்பா. இப்ப சிவிலும் இசியும் இப்ப நல்ல ஒரு பொசிஷன்லாம் இருக்குது. நீங்க தாராளமா நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அது உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். விரைவில் இந்த அழைப்பு கடிதம் வரும். இந்த அழைப்பு கடிதம் வந்த உடனே நீங்க சூஸ் பண்ற சிவில், இப்போ கடந்த 4 வருடங்களாக சிவிலுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு. நீங்க பிஏ நல்ல பர்சன்டேஜ்ல முடிச்சீங்கன்னா, மோர் தென் 65% மேல முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் நல்ல வளமா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம ஃபியூச்சரா வந்து இப்போ நம்ம சிவில் பண்ணிட்டு சார். ஓகே. நம்ம சிவில் கூட என்ன டிகிரி பண்ணா நல்லா இருக்கும்? பிஏ முடிச்சுட்டு நீங்க கண்டிப்பாக ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணணும். அது எம்இ. நீங்க எம்இ எழுதுறதுக்கு இங்க டான்செட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன சார்? டான்செட், தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீங்க அதை கிளியர் பண்ணீங்கன்னா அரசு கல்லூரியில கண்டிப்பா உங்களுக்கு எம்இ கிடைக்கும். அதான் சார், இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம டிகிரி நம்ம பண்ணும்போது வெளிநாட்டுல போய் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ரீதியான நம்மளுக்கு சலுகைகள் நிறைய கிடைக்குமா அந்த எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம்? கண்டிப்பாமா. நீங்க பிஇ முடிச்சுட்டு வெளிநாட்டுல படிக்கிறது தவறே இல்லை. எங்கேயும் நீங்க படிக்கலாம். அந்த பிரைவேட் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். உதாரணமா டோஃபல், டெஸ்ட் ஆஃப் ஃபாரின் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதை நீங்க கண்டிப்பா எழுத வேண்டியிருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பின்தங்கி நிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. நம்ம மாணவர்கள் அதாவது திறமையான மாணவர்கள் தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த வெளிநாட்டு படிக்கவங்க ஆசைப்படும் பொழுது 2 டெஸ்ட் நடத்துறாங்க. டோஃபல் மாதிரி இல்ல ஐஎல்டிஎஸ், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம். அதை நீங்க பாஸ் பண்ணிட்டு வெளிநாட்டுல படிச்சா கூட உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க வெளிநாடு போக விட நீங்க இந்தியாவில படிக்கலாம். நீங்க இங்க உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு. ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. மேலும் பல்வேறு நேயர்கள் காத்திருப்பில் இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இணைப்பில் இருக்கு. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? நான் புறம்பேட்டில இருந்து பேசுறேன். என் பேர் குமார். சரி சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம். என் பையன் வந்து +2ல 168.75 மார்க் எடுத்திருக்கான். சரிங்க. அவன் வந்து பயோமெடிக்கல் எடுத்து படிக்கணும்னு சொல்றான். சரிங்க. பயோமெடிக்கல் எடுத்தாக்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஒன்றும் ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச எல்லாம் வந்து சிவில் மெக்கானிக்கல் அதுதான் தெரியும். அவன் வந்து பயோமெடிக்கல் எடுத்து படிக்கிறான். அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? போஸ்ட் கிராஜுவேஷன் பார்க்க முடியுமா? எங்க பண்ணலாம்? என்ன அதுன்ற டீட்டெயில் கொஞ்சம் சார். கண்டிப்பா சார். அது பயோமெடிக்கல், அது இந்த காலத்து மாணவர்கள்லாம் விரும்புற ஆசையை பாத்தீங்கன்னா, அது பொதுவாகவே ஒரு 5 வருடத்துக்கு முன்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாம் சூஸ் பண்ணாங்க. இப்ப மாணவர்கள் சூஸ் பண்றது பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். இதுதான் மாணவருடைய ஆசை. நிறைய மாணவர்களுக்கு வந்து பயாலஜில ஒரு ஆசை அதிகமா இருக்கும். மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணிருப்பாங்க. மேபி அதுல கட் ஆஃப் கூட அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். பயோமெடிக்கல் கண்டிப்பா பிஇ முடித்தால் அவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளம் சொல்றதை விட வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகள், ஈவன் ரிசர்ச் சைட்ல இப்ப நம்ம இந்தியாவில எடுத்துட்டீங்கன்னா கூட ரிசர்ச் ஃபீல்ட்ல நம்பர் 1 ஆளா வரலாம். சோ கண்டிப்பா இந்த பயோமெடிக்கல் அவங்க எடுத்து படிச்சு நல்ல மதிப்பெண் பெறணும். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. மேலும் நேயர்கள் காத்திருப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சென்னையில இருந்து ரவீந்த் பேசுறேங்க சார். ரவீந்த் சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 197.75 சார். வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. தேங்க்யூ சார். எனக்கு வந்து மெக்கானிக்கல் சாண்ட்விச் கோர்ஸ் கிடைக்குது சார். ஓகே சார், அதை பத்தி என்ன டீடைல்ஸ் தெரியுமா சார்? கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் கண்டிப்பாக நாளை மறுநாள் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து 198.75 இருந்து 200 வரைய நாளைக்கு தான் கவுன்சிலிங். கிட்டத்தட்ட நாளைக்கு 3000 மாணவர்கள் கவுன்சிலிங் போறாங்க. நீங்க 197 சனிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் நீங்க போவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ற கோர்ஸ் ரொம்ப அருமையான கோர்ஸ் தான் அது.
நிறைய காலேஜஸ் இருக்கு. நீங்க அதுக்குள்ள காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கரெக்ட் தானா? அந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் கோர்ஸ் அது உங்களுக்கு எளிதாக புரியும்படி நீங்க நல்லா ஆழமா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாதிக்கலாம். அதுல பண்ண முடியும். அழைத்தமைக்க நன்றி. மேலும் நேர்கள் அழைப்பில். வணக்கம். வணக்கம் சார். இப்போ மெக்கானிக்கல் துறையை பற்றி ஏற்கனவே கேட்டிருந்தாரு. அதுல எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நீங்க சொன்னீங்க. சிவில், இசிஇ, மெக்கானிக்கல் இந்த துறைகளில் அதிகமாக தேர்வு செய்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் நேர் இணைப்பில். வணக்கம். ஸோ இந்த மெக்கானிக்கல் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு? ஏன்னா எல்லாருமே மெக்கானிக்கல் அப்படின்னு எடுக்கிறாங்க. நீங்க சொல்றது வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இல்லை, ஒரு லட்சம் மாணவர்கள் 80,000 பேர் கிட்டத்தட்ட தொடர்ந்து எடுக்கும்போது 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வளவு பேர் அத்தனை பேருக்குமான வாய்ப்புகள், வேலைவாய்ப்புகள் இருக்குமா? அதாவது சார் கண்டிப்பா. அதாவது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா, எந்த ஒரு துறையுமே ஆழமாகவும் தெளிவாகவும் படித்தால் கண்டிப்பா அவங்க சாதிக்கலாம். இப்போ ஒரு மெக்கானிக்கல் சொல்றாங்க. மெக்கானிக்கல் நிறைய மாணவர்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும். ஏன்னா அந்த மெக்கானிக்கல் எதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, முடிச்ச உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கறதுனால அதை பிடிச்சது சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச துறை அப்படிங்கறத, ஏன்னா மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிறவங்க ஒரு 20% மீடியா லைன்ல வரணும் அப்படின்னு இருக்காங்க. மீடியா லைன்ல இருக்கவங்க இன்ஜினியரிங்ல போன்றப்ப ஸோ அவங்களுடைய ஆசோலேஷன், ஸோ வேலை வாய்ப்பு முடிச்சா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல சேர்றாங்க. அந்த கோர்ஸ் ஏற்றவாறு இப்போ மெக்கானிக்கல் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சார் நல்ல பர்சனல் முடிக்கணும். நல்ல பர்சனல் முடிச்சாங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்டரே நிறைய இருக்கு. கவர்மெண்ட் செக்டர் மோர் தென் 150 செக்டர் இருக்கு சார். மோர் தென் 150. பொறியியல் துறை சொல்றீங்கன்னா பொதுவாக இல்ல, பிஇ முடிச்சவங்க, நான் பிஇ முடிச்சவங்களுக்கே பேசுறேன். பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு அது வேற நிறைய துறைகள் இருக்கு. நம்ம பிஇ பத்தியே பேசுறோம். மோர் தென் 150 செக்டர் அரசாங்க துறைகள் இருக்குது. இல்ல, துறைகள் அரசாங்கத்துல இருக்கு. வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா? கண்டிப்பா. அது சார் அவங்க தனியா ரிட்டன் எக்ஸாம் நடத்துறாங்க. உதாரணமா பிஎஸ்என்எல் தெரியும், பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் தெரியும். இப்போ சேல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஏஇ எடுக்கிறாங்க. தனியாகவே ரிட்டன் எக்ஸாம் நடத்துறாங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு நேர்முக தேர்வு நடத்துறாங்க. அதுல அவங்க பாஸ் பண்ற சமயத்துல 180 செக்டார் அப்படிங்கும்போது இந்த 150க்கான செக்டார் வேலை வாய்ப்புகள் எந்தெந்த தேதியில எக்ஸாம் நடத்தப்படுறது, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீடைல் ஸ்டாண்டர்டா இருக்குதா? கண்டிப்பா சார். அவங்க ரெகுலரா பத்திரிகையை வாசிக்கணும். அது ஒரு பிஇ படிக்கிற குழந்தை வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்காம ரெகுலரா நியூஸ் பார்க்கணும், ரெகுலரா பேப்பர் படிக்கணும். அப்படி படிச்சா அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். இது எவ்வளவு இயர் அது கால்ஃபா பண்றாங்க. இப்ப இந்த கடந்த ஈவன் 2014 ஆண்டு கூட அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினாங்க. அவருடைய அதிகாரி தியாகராஜன் அவர் நடத்தினார். கிட்டத்தட்ட மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் மேல அதில் கலந்துக்கிட்டாங்க. 3 மண்டலங்கள் நடத்தினாங்க. ஒன்று சென்னை, கோவை, நெல்லை. 2500 பேருக்கு உடனடியாக பணியாணை வழங்கப்பட்டிருக்கு. எந்த காலேஜ் படித்தாலும் பிரைவேட் செக்டர்ல எந்த கல்லூரி படித்தாலும் அந்த துறையை ஆழமாகவும் தெளிவாகவும் படிக்கணும். இப்ப சொல்ற மாதிரி பெரும்பாலான பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது டாப் 10 காலேஜஸ், டாப் 20 காலேஜஸ் அந்த மாதிரி, அப்ப அந்த மாதிரி ரேங்க் ஹோல்டர் காலேஜ்ல சேர்த்த தேவையில்லை, கிடைக்கிற காலேஜ்லயே படிக்க போதும் அப்படிங்கிறீங்க? இல்ல, என்னுடைய கருத்து எந்த கல்லூரியும் படிக்கலாம், தவறே கிடையாது. இப்ப எல்லா கல்லூரியுமே அவங்க நல்ல நடத்துக்கு தான் அவங்க கல்லூரி நடத்துறாங்க. யாருமே பணம் நம்ம அந்த நெகட்டிவ் சைட் திங்க் பண்ணாம பாசிட்டிவ் சைட் திங்க் பண்ணலாம் நான் விரும்புற ஆள். நான் பொதுவாகவே டாப் 10 காலேஜ்ல கிடைச்சா நல்லது. கிடைக்காத பட்சத்துல மற்ற கல்லூரி அவங்க சூஸ் பண்ணலாம் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாருமே டாப் 10 காலேஜ் படிச்சோம்னா மற்ற காலேஜ் எல்லாம் ரன் பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் மோர் தென் 570 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இன்ஜினியரிங் கோர்சஸ் மோர் தென் 70 கோர்சஸ் இருக்கு. ஸோ அவங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். அந்த காலேஜ் சூஸ் பண்ண பிறகு ஒரு காலேஜ் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெரியும், அந்த கல்லூரி போய் சென்று லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, அங்க பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அந்த சீனியர்ஸை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி அவங்க சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு எந்த துறையில வேணும், பயோமெடிக்கலோ இல்லை கெமிக்கலோ சிவிலோ ஏரோநாட்டிக்கலோ எந்த துறையும் அவங்க சூஸ் பண்ணலாம். பட் நல்ல மதிப்பெண்லாம் அவங்க தெரிச்சு விட்டு வரணும். பிஇ படிக்கும் பொழுதே அவங்களுடைய அறிவுத்திறனை கண்டிப்பாக அப்படி சொல்றீங்க. அந்த வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்குன்னு சொல்றீங்க. பெரும்பாலான இன்றைய சூழலில் ஏற்கனவே கடந்த ஆண்டு முடித்து வந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 80%, 85% கிட்டத்தட்ட வேலை இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஒரு 15% மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் 3% கிட்டத்தட்ட தான் வேலை இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றது கரெக்ட் தான். அந்த மாணவர்கள் கொஞ்சம் அவங்க அந்த அகாடமிக் முடிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண்ல முடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க நல்ல மதிப்பெண்ல முடிச்சிருந்தா வேலை கிடைச்சதே எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா ஏறத்தாழ எபோவ் 90 எடுத்தவங்களுக்கும் கிடைக்காத சூழல் இருக்குதே.
இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க ஒரு தடவை தோத்துக்கலாம். அது வீழ்ச்சிங்கிறது தோல்வியே இல்லை. நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும். ஒரு தடவை தோக்கலாம், திருப்பி அவங்க எழுதி பார்த்து அதை சாதிக்கணும். அது நான் இதுக்கு ஒரு கவிதையை நான் படிச்சிருக்கேன். மண்ணில் விழும் மழைத்துளி வீழ்ச்சி என்று நினைத்து விட்டால் இப்புவியில் நீர் கிடைக்கலாகாது. பாசிட்டிவா திங்க் பண்ண கண்டிப்பா நம்ம சாதிக்கலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் நேர் இணைப்பில். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? சார் இங்க சென்னை பூர்வல இருந்து பேசுறேன். என் பேர் சிவகுருநாதன். சொல்லுங்க சார். சார் இப்ப அந்த 2 கேள்வி என்னது, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சார் கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க? சரி. ரெண்டாவது வந்து லாஸ்ட் இயர் வந்து 184 கட் ஆஃப்னா இந்த வருஷம் எத்தனை கட் ஆஃப்? 1 இயர் 185 ஆகுமா 86 ஆகுமா? நீங்க யாருக்கு, நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு உங்க பையனுக்கு கேக்குறீங்களா? பையனுக்காக சார். சரி, என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காரு? 184.5 எடுத்திருக்காரு. 184. கவுன்சிலிங் டேட் வந்துருச்சுங்களா? வந்திருக்கு. சரி, ஓகே. நீங்க என்ன விரும்புறீங்க, எந்த பாடம் எடுக்க விரும்புறீங்க? பாடம் வந்து ஐடி தான். ஐடி. சரி, அது தொடர்பா சார் சார் அந்த 2 கேள்வி கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் கலந்தாய்வில் கலந்துருக்காங்க, சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டு ஒப்பிட்டு இருக்கு பத்தி கேக்குறாங்க. பட் அது இந்த இதுக்கு தேவையா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதாவது கலந்தாய்வு அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு நாளைக்கு 5000 மாணவர்கள். பட் நாளைக்கு மட்டும் 3000 மாணவர்கள் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போக நாளைக்கு கலந்தாய்வு 9 to 6. மற்ற நாட்கள் எல்லாம் 7:30 7:30 ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த 7:30 நம்ம 2 hours முன்னாலே எழுதா போறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, கட் ஆஃப் மார்க். கண்டிப்பாக லாஸ்ட் இயர் 180 அப்படின்னா இந்த தடவை ஒரு 1.5% கண்டிப்பா ஏறி இருக்கு, அதிகமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஏறி கடந்த பாஸ் பெர்சன்டேஜ். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நாங்க ட்ரிப்ளிகேன்ல இருந்து கல்யாணின்னு சொல்லிட்டு பேசுறோங்க. சொல்லுங்க மேடம். எங்களோட பையன் வந்து 199 எடுத்திருக்காங்க கட் ஆஃப். இப்போ இவங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல் கிடைக்க வாய்ப்பு உண்டான்னு கேட்கறதுக்காக பண்ணோங்க. 190. மேடம் வணக்கம், நீங்க எந்த கேட்டகரி மேடம்? பிசி கேட்டகரி. கண்டிப்பா கிடைக்கும் மேடம், கவலைப்படாதீங்க. நீங்க கேட்கறது உங்க குழந்தைக்கா இல்ல என்னோட பையனுக்காக தான்? கண்டிப்பா கிடைக்கும். அவரு கண்டிப்பா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு அவர் சாதிப்பார், நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 2 சப்ஜெக்ட்ல 200 எடுத்திருக்காங்க. பட் கெமிஸ்ட்ரியில மட்டும் 196 எடுத்திருக்கவே அந்த நாளைக்கு. அதான் மேடம், நாளைக்கு அவங்க முதல் நாள் கலந்தாய்வுக்கு அவர் செல்வதா இருந்தால் கண்டிப்பா அவர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு 5 அதனால கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஓகே, நம்பிக்கையோட இருங்க. ஆல் தி பெஸ்ட். மேலும் ஒரு நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் அனுமித்ரா சேனல்ல இருந்து பேசுறேன். சார்ட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஆக்சுவலி நான் ஆர்க்கிடெக்ட் பத்தி கேட்கணும்னு இருக்கேன். சொல்லுமா. நான் ஆர்க்கிடெக்ட் பத்தி கேட்கலாம்னு இருக்கேன் சார். சொல்லுமா. சார் ஆர்க்கிடெக்ட் வந்து இப்போ 274 என்னோட கட் ஆஃப் வருது. ஓகே. சோ அது வந்து எனக்கு எப்படிப்பட்ட காலேஜ் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இந்த ஆர்க்கிடெக்ட் நீங்க நெட்டா எக்ஸாம் கிராக் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிட்டேன் சார். எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? 106. வாழ்த்துக்கள்மா, நல்ல அருமையான மதிப்பெண் கிடைச்சிருக்கீங்க. இந்த ஆர்க்கிடெக்ட் கவுன்சிலிங் விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே சார். சோ நீங்க என்ன கேட்டகரி எனக்கு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கல்லூரி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அழைத்தமைக்கு நன்றி மேடம். மேலும் ஒரு நேர் இணைப்பில். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சார் வணக்கம் சார், நான் ஆவடியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹரிதாஸ் சார். ஹரி சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். சார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சொல்றாங்களே சார், ஆமா, அதுக்கு பயாலஜி குரூப் தேவைங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா போதுங்களா சார்? கண்டிப்பா சார். இப்போ உங்க குழந்தை, உங்க டாக்டரா உங்க பையனா, அவங்க என்ன எடுத்திருக்காங்க? முதல்ல என்ன குரூப் எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல சார், 190.5 கட் ஆஃப் சார். இல்ல சார், என்னோட கேள்வி அது இல்ல சார். அந்த குழந்தை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாங்களா இல்ல பயாலஜி குரூப் எடுத்தாங்களா? முதல்ல +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் சார். கரெக்ட்டுங்க. இப்போ அந்த குழந்தை என்ன ஆசைப்படுறாங்க? நீங்க ஆசைப்படுறீங்களா, அந்த குழந்தை ஆசைப்படுறாங்களா? இல்ல சார், அவங்க ஈஸி இல்லன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2 சூஸ் பண்றாங்க. ரைட்டுங்க. அதுல வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து எடுக்கணும்னா பயாலஜி குரூப் தேவையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா போதுமான்னு கேக்குறேன். ரைட். இப்போ அந்த குழந்தை நீங்க சொன்னீங்க, அந்த குழந்தை வந்து ஈஸி ஆசைப்படுறான்னு சொன்னீங்க. பயோமெடிக்கல் வந்து கிட்டத்தட்ட மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டது. அந்த குழந்தை ஈஸியா ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள அதையே படிக்க வைங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பயோமெடிக்கல் கொண்டு வர வேண்டாம். அந்த குழந்தையோட இஷ்டத்துக்கு நீங்க விட்டீங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. மேலும் ஒரு நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நான் திருவூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன சார்? என் பேர் சிவகுமார், பையன் பேரு சங்கர். ஓகே ஓகே. 198.25 எடுத்திருக்கான் என் பையன். ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டியில சிவில் இன்ஜினியர் கிடைக்கிறது வாய்ப்பு இருந்தா?
190. சார் வணக்கம். 198.75 75 25 சார் 8.25. எனவே நல்ல மார்க் தான் சார். முதல்ல அவருக்கு எனது வாழ்த்துக்கள் முதல்ல. சரி தேங்க்ஸ். உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் என்னைக்கு வந்திருக்கு? நாளைக்கா நாளை மறுநாளா? 9 மணிக்கு மேடம். 9 மணி. இல்ல சார், நாளையா நாளை மறுநாளா? சனிக்கிழமை 9 மணிக்கு. சனிக்கிழமை. ஏன்னா நாளைக்கு நம்ம ஏற்கனவே பேசுனபடி நாளைக்கு வந்து 198.75 இருந்து 200 நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்க என்ன கேட்டகரி நான் தெரிஞ்சுக்கலாமா? கிடைச்சிடும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? மெக்கானிக்கலா? சிவில். இல்ல கண்டிப்பா கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. சார், இப்போ நிறைய கோர்ஸ் அதனுடைய வேலைவாய்ப்புகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இல்லை குறிப்பாக அந்த சிவில் மெக்கானிக்கல் இதை தவிர வேற என்னென்ன மாதிரியான கோர்ஸுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, அதில் படிச்ச எந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. அதான் சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மோர் தென் 70 கோர்சஸ் இருக்கு சார். பட் எல்லாருக்குமே என்ன ஆசைப்படுவாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கல், சிவில், இசி, ட்ரிபிள் ஐடி, ஒரு 6 பிரிவுகள் மட்டும். அதுக்கப்புறத்து இப்போ பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சில கோர்சஸ். ஸோ இதை தாண்டி 70 அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு சென்று சேரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போதைக்கு அவைலபிளான படித்து முடித்த உடனே வேலைவாய்ப்பு பெறுகின்ற கோர்ஸ் எது அப்படிங்கிறத பற்றி விளக்கு. கண்டிப்பாக இல்லை, கெமிக்கல் இன்ஜினியரிங் சார். கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. கெமிக்கல் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் நல்ல மதிப்பெண்களை முடிச்சாங்கன்னா வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். பொதுவாக ஒரு பிஇ முடிச்சு அவங்க ஃபர்தரா அவங்க பிஜி பண்ணணும். இங்கே வேலை கிடைக்கிறது இல்லை, சில பேர் வெளிநாடு போக ஆசைப்படுவாங்க. சில பேருக்கு வெளிநாடு போகணும், நான் வெளிநாட்டில் போய் தான் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் தான் பிஜி படிக்கணும் ஆசைப்படுவாங்க. அவங்க அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். சில பேர் குழந்தைகள் வந்து மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ட்ரிபிள் இ சூஸ் பண்ண வேண்டாம். ட்ரிபிள் இ பாடப்பிரிவு வந்து கொஞ்சம் கஷ்டமான பாடப்பிரிவு. நல்ல ஆர்வமான பிள்ளைகளும் கண்டிப்பாக படிக்கலாம். மேக்ஸ்ல கொஞ்சம் பிலோ ஆவரேஜ். எந்த குழந்தையும் நம்ம ஆவரேஜ் சொல்ல வேண்டாம். அவங்க அது கடுமையா ஒர்க் பண்ணணும், கடின உழைப்பு பண்ணா மட்டுமே. தொடர்ந்து பேசலாம் நேர் இணைப்பில். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? விருகம்பாரத்தில் பேசுறோம். சொல்லுங்க சார். விருகம்பாரத்தில் பேசுறோம். சரி, உங்க சந்தேகத்தை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க பேசுறீங்க, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. என் சன் வந்து 179.5 கட் ஆஃப் பிசி. சரிங்க சார். மெக்கானிக்கல் எடுக்கலான்னு இருக்காரு. சரிங்க சார். தொடர்ந்து நல்ல காலேஜ் கிடைக்குமா சார்? பிசி கேட்டகரி உங்களுடைய 179.5. நீங்க அவங்க சன் எந்த கல்லூரியை சூஸ் பண்றாரு? அவரு ஆசை வச்சிருப்பாரு. கல்லூரியா சார்? நல்ல காலேஜ் கிடைக்குமா? நல்ல இல்ல சார், நல்ல காலேஜ். என்ன பொறுத்தவரை சார், நல்ல காலேஜ் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க அதாவது நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா டாப் 10 காலேஜ் தான் வரணும். அது ஒரு தவறான வாதம் நான் சொல்லுவேன் சார், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த கல்லூரியுமே நீங்க சூஸ் பண்ணலாம். இப்ப அந்த குழந்தைக்கு எந்த கல்லூரி படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு பாத்துடுங்க. அந்த கல்லூரியில அவர் மெக்கானிக்கல் படிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா நல்ல மார்க் வாங்குவாங்க. நீங்க டாப் 10 கேட்டீங்கன்னா அந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்க்கும் இந்த வருஷம் கட் ஆஃப்க்கும் 1.5% அதிகரிச்சிருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் டேட் அழைக்கப்பட்டிருக்கு? உங்க கவுன்சிலிங் டேட் எனக்கு சார்? இணைப்பில் இருந்து சார். இப்போ ஏற்கனவே அந்த வேலைவாய்ப்பு புதிய பாடப்பிரிவுகளை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல கெமிக்கல் இன்ஜினியரிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு இருந்தால் உள்நாடுகளில், அப்போ இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவுடன் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இல்ல மேற்கொண்டு பிஜி பண்ணாதான் அதுல வேலை கிடைக்குமா? இல்ல, பிஏ நல்ல பர்சனே வந்தாங்கன்னா நிறைய கம்பெனிகள்ல கேம்பஸ் டியூல அவங்க செலக்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. கை நிறைய காசு அவங்க உண்மை கிடைச்சிட போகுது. நிறைய இப்போ இன்ஃபோசிஸ், HCL, பட் நல்ல பர்சனலும் முடிக்கணும். அவங்களோட திறமையை நல்லபடியாக வளர்த்துக்கிடணும். வளர்க்கும் போது தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஈவன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் கேர்ள்ஸுக்கு வந்து அலவுடு கிடையாது. இந்த மைனிங் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்கு. நிலக்கரி சுரங்கத்துறை. தொடர்ந்து அதை பற்றி பேசலாம் நேர் இணைப்பில். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? இந்திரா. சரி, இந்திரா. இந்திரா, எங்க இருந்து பேசுறீங்க இந்திரா மேம்? திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க சார். ஸ்டூடெண்டா நீங்க? ஆமாங்க சார். என்ன கட் ஆஃப்? 196.25 சார். குட். உங்க சந்தேகத்தை சார்ட்ட கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க இந்திரா மேடம், சொல்லுங்க. சார், நான் 196.25 கட் ஆஃப். முதல்ல வாழ்த்துக்கள்மா, நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. சொல்லுங்க. தேங்க் யூ சார். இது கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆர் சிஐடி கிடைக்குமாங்க சார்? 196.25. ஓகே. உங்க கேட்டகரிமா? இது பிசிங்க சார். பிசி.
உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் டேட் வந்திருக்கு? 27 சண்டே. சண்டே 29 சண்டே. 29 சண்டே கண்டிப்பா. ஓகே ரைட். நீங்க கோயம்புத்தூர்ல எந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் கேக்குறீங்க அப்படிதானே? என்ன துறையை ஆசைப்படுறீங்க, என்ன துறையில சாதிக்கணும் ஆசைப்படுறீங்க நீங்க? ட்ரிபிள் இ சார். கண்டிப்பா கிடைக்கும், உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். ட்ரிபிள் இ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அந்த துறையில கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகே. வாழ்த்துக்கள். மேலும் ஒரு நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி, எங்க இருந்து பேசுறீங்க மேம்? நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பெங்களூர். சார் உங்க சந்தேகத்தை கேளுங்க. இல்ல என்னோட அக்கா பையன் வந்து 193.25 எடுத்திருக்கான். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஓகே. ஃபோர்த் டே வந்து அவனோட கவுன்சிலிங் மண்டே. ஓகே. கவர்மெண்ட் காலேஜஸ், நல்ல காலேஜஸ்ல அவனுக்கு மெக்கானிக்கல் ஆர் இசி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா சார்? என்ன கேட்டகரிமா? எம்பிசி. எம்பிசி. ஓகே. 193.25 25 கண்டிப்பா கிடைக்குமா, கவலைப்படாத. எம்பிசிங்கும் போது கண்டிப்பா ஒரு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த குரூப்பே ஒரு கிடைக்கும், மெக்கானிக்கல் ஆர் சிவில். Thank you. ரைட், தேங்க் யூ. மேலும் ஒரு நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சகாதேவன் சார், அடையார்ல இருந்து பேசுறேன். கேளுங்க உங்க சந்தேகத்தை சார்ட்ட கேளுங்க சகாதேவன் சார். என்னுடைய பையன் வந்து 197.75 எடுத்திருக்காப்ல. ஓகே. அவருக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் கிடைக்குமா? எம்பிசி நாங்க. எம்பிசி. ஆமா. உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் வந்து நாளை மறுநாளா சார்? உங்களுக்கு 28 வருது சார். நீங்க ஆசைப்படுறது வந்து மெக்கானிக்கல் கோர்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டில. அண்ணா யூனிவர்சிட்டி. அதாவது நாளைக்கு வந்து 3000 மாணவர்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆமா சார். நீங்க எடுத்த மாதிரி கண்டிப்பாக நாளை மறுநாள்னு சொல்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு கிடைக்கும், நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி சார். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. மேலும் நேர்கள் இணைப்பில். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சார் செஞ்சில இருந்து பேசுறேன் சார், முனியாண்டி சார். சொல்லுங்க சார், யாரு உங்க பையனுக்கா? ஆமா பையனுக்கு சார். 154 கட் ஆஃப் மார்க் சார். சரிங்க சார். மேத்ஸ் கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு, 127 மார்க் தான். சரிங்க. 154. சரிங்க. மெக்கானிக் எடுத்தா எவ்வளவு ஈஸியா இருக்குங்களா அந்த கோர்ஸ்? சார் சொல்லுவாங்க. உங்க சன் மேக்ஸ்ல எவ்வளவு மதிப்பெண் சார்? 127. 127. ஓகே. 127 வந்து ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, நல்ல மதிப்பெண் தான் வாங்கியிருக்காரு, கவலைப்படாதீங்க. மெக்கானிக்கல் கோர்ஸ் அது அவரை ட்ரிபிள் இ எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அதுல வந்து 6 செமஸ்டர்ல மேக்ஸ் அதிகமா வரும். எந்த பாடப்பிரிவு சார், ஒரு நிமிடம், எந்த பாடப்பிரிவை சூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லாருக்கும் ஒரே பேப்பர் தான். மெக்கானிக்கல் நீங்க அவரை சூஸ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா அவர் சாதிப்பார். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி சார். சார், இப்போ அந்த நியூ கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. வேற என்ன மாதிரியான கோர்ஸ்கள் இருக்கு? இவன் சில மாணவர்கள் சார், அவங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னா, நாங்க தமிழ் வழியிலேயே படிக்கணும் ஆசைப்படுவாங்க நிறைய மாணவர்கள். ஏன்னா அவங்க 12th வரையே தமிழ் வழியில படிச்சுட்டு காலேஜ் வரும்பொழுது நாங்க ஆங்கில மொழி போக விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் ஆசைப்படலாம். அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இந்த ரெண்டு துறைகள் தான் இருக்கு தமிழ் வழி கல்வியில. நிறைய மாவட்டங்கள் இருக்குது. அரியலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், ராமநாதபுரம். பிஇ கோர்ஸை அவங்க தமிழ் வழியிலேயே முடிச்சு தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போய் வேலை கிடைக்கலன்னு இருக்கும்போது இப்போ தமிழ் வழியில படிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஏற்கனவே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு முழுமையாக கிடைச்சிருக்கா? சார், நம்ம ஏற்கனவே நம்ம பேசினபடி எந்த ஒரு துறையுமே அவங்க வந்து ஆழமாவும் தெரியாமல் படித்தா அதை சாதிப்பாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க தமிழ் வழியிலையும் படிக்கலாம், ஆங்கில வழியிலும் படிக்கலாம். சில மாணவர்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கும், நான் தமிழ் வழியில் தான் படிக்கணும், அந்த அவங்களுடைய ஆர்வம் தான் அது. அவங்க அதை ரெண்டு துறைகள் தான் இருக்கு. மற்ற துறைகள் இன்னும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 5 வருடத்துல எல்லா துறைகளிலும் தமிழ் வழி கண்டிப்பா வந்துடும். தமிழ்நாட்டுல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் பொழுது கண்டிப்பா வரும், கண்டிப்பாக. ஓகே, தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? திருநெல்வேலூர் பகுதியில இருந்து பேசுறேன் சார், சென்னை அவுட்டர்ல. ஓகே ஓகே. உங்க பையன் வந்து 188.25 எடுத்திருக்காரு சார் மார்க். சரி சரி. பிசிஎம் கேட்டகரியில வருது. ஓகே. இது அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள அந்த கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் சொல்ற ஒரு லிஸ்டிங் இருக்கு இல்லீங்களா? ஆமா. அதுல சீட்ஸ் கிடைக்குமா சார்? என்ன கோர்ஸ் கேக்குறீங்க? மெக்கானிக்கல் சார். மெக்கானிக்கல் 188 எம்பிசில வராரு. அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த பிசிஎம், அவர் பிசிஎம் சொல்றாரு. அவரு பிசிஎம் ஏதோ சொல்றாரு. 188.25 சொல்றாரு. அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது சார் டாப் 10 காலேஜஸ் அவர் எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். டாப் 10 காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை.
அது மனம் தளராம மற்ற காலேஜ் அவன் சூஸ் பண்ணலாம். அதுக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு. ஓகே, அந்த காலேஜ்ல நல்ல துறையை அவர் சூஸ் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நான் கல்பனா பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க கல்பனா மேடம், சார்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க. என் கட் ஆஃப் வந்து 110.75. 110.75. ஓகே, எம்பிசி கேட்டகரி. ஓகே. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்குமா? சார் சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடைக்குமா. அது அப்ளை பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கல்லூரியில் உண்டு. நீ கவலையே பட வேண்டாம். நீங்க 12th மதிப்பெண் வந்து குறைவா எடுத்துறோம்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசைப்படுறீங்க, அந்த துறையை நீங்க எடுத்து நல்லபடியா எடுத்து சாதிங்க. ஓகேவா, உங்களால் முடியும். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி சார். நேர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வேறு துறைகளிலும் அரசு துறைகளிலும் இன்னும் பிற கோர்சஸ், புதிய கோர்சஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பல்வேறு வகையில் விளக்கம் அளித்தமைக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி சார். நேர்களே, நாளை மீண்டும் இலக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.